திமிங்கல வாந்தி, அம்பர் கிரீஸ் அப்படின்னு அதுக்கு பேர். திமிங்கல வாந்தின்னொன்னே நீங்கள் அருவருப்பு அடைஞ்சிடாதீங்க. தங்கத்தை விட அதுக்கு விலை மதிப்பு உயர்வு. 1 கிலோ திமிங்கல வாந்தி வந்து 1.25 கோடிக்கு இன்னைக்கு உலக சந்தையில் விற்பனை செய்யப்படுது. அதாவது எண்ணெய் திமிங்கலங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய செரிமான மண்டலத்திலிருந்து வாய் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு திட கழிவு பொருளுக்கு தான் வந்து அம்பர் கிரீஸ் அப்படின்னு பேர். சில நேரங்களில் அது மலக்குடல் வழியாகவும் அதை வெளியேற்றுறது உண்டு. அப்படி வெளியேற்றப்பட்ட அந்த வாந்தி தான் வந்து அம்பர் கிரீஸ்ன்னு அழைக்கப்படுது. அது எதனால் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீலி கணவாய்னு சொல்லக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் கடலில் இருக்கும். அதை இந்த எண்ணெய் திமிங்கலங்கள் போய் சாப்பிடும். அப்படி சாப்பிட்டு விட்ட பிறகு அதனுடைய ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு பகுதியை இந்த திமிங்கலத்தால் வந்து செரிக்க வைக்க முடியாது. அதனுடைய செரிமான மண்டலம் அதுக்கு ஒத்துழைக்காது. அப்போ உள்ளே போன அந்த ஓடு என்ன பண்ணும், இந்த திமிங்கலத்தினுடைய உள் உறுப்புகளை எல்லாம் சேதமடைய வைக்கும். அதனால் அதை செரிப்பதற்காக ஒருவித திரவத்தை அந்த திமிங்கலம் வந்து சுரக்கும். சுரந்த பிறகு அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, வாய் வழியாக செரிமான மண்டலத்திலிருந்து அதை வந்து வெளியில் வந்து வாந்தியாக துப்பும். அப்படி வெளியில் வரக்கூடிய அந்த பொருள் இருக்கு இல்லையா, அது கடல் மட்டத்தினுடைய மேல் பகுதியில் மிதந்து கொண்டே இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் பட்டு கடலில் உள்ள அந்த உப்பு தண்ணீரில் உள்ள அந்த உப்பும் கலந்து அது ஒரு வடிவத்துக்கு கட்டித்தன்மைக்கு அது வரும். அப்படி வரக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கடல் தங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மிதக்கும் தங்கம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அந்த அளவுக்கு தங்கத்தை விட விலை மதிப்பு அதிகமான பொருளாக அது இருக்கிறது. அப்படி வெளியில் வரக்கூடிய அந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அது வந்து நாற்றமுடையதாகத்தான் இருக்கும். நேரம் போக போக காற்று பட்டு பட்டு அது நறுமணம் உடைய பொருளாக அது மாறுகிறது. இந்த திமிங்கலத்தினுடைய வாந்தின்னு சொல்லக்கூடிய அம்பர் கிரீஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா உலக சந்தையில் இதுக்கு டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த திமிங்கல வாந்தி என்ன பண்ணுறாங்க, பாலியல் தொடர்பான நோய்களுக்கான மருந்து தயாரிப்பதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது வாசனை திரவியமாக பயன்படுத்துகிறார்கள். மிக நீண்ட நேரத்துக்கு வாசனையை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வாசனை திரவியங்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தும் வந்து இந்த திமிங்கல வாந்தியிலிருந்து தான் இருக்குது அப்படிங்கிறது உலக சந்தை வந்து இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உருவாக்கக்கூடிய இடங்களை பல இடங்களில் தேர்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாலியல் தொடர்பான நோய்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்தாக அது எப்படி பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வந்து விந்துக்கள், அதாவது இந்த வாந்தியே எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திமிங்கலத்தினுடைய தலைப்பகுதி, அந்த தலைப்பகுதியில் தான் இது வந்து நடக்குது. அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திரவம் தான் என்னென்னா திமிங்கலத்தினுடைய விந்து அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வந்து ஆண்மையை வந்து அதிகப்படுத்துவதற்காக, வீரியப்படுத்துவதற்காக, அந்த உயிர் அணுக்களினுடைய மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அல்லது அந்த குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதிகப்படுத்துவதற்கு, அது தொடர்பான நோய்களை குணப்படுத்துவதற்கான சக்தி எதில் இருக்குது அப்படின்னா இந்த அம்பர் கிரீஸ்ன்னு சொல்லக்கூடிய திமிங்கலத்தினுடைய வாந்திக்கு இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.